வணக்கம் வெல்கம் டு ஸ்னகாஸ் கோபிச்செட்டிப்பாளையம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஷோரூமில் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ கண்டிஷனில் பாருங்கள், கரூர் ரெஜிஸ்ட்ரேஷனில் சூப்பரான வண்டி. மார்க்கெட் ரேட்லேருந்து 1,30,000 நம்ம கம்மியாக தான் கொடுக்க போகிறோம். அதாவது மித்தவங்க ஏடு என்ன போட்டிருக்காங்களோ அந்த ரேட்டில் நீங்கள் பார்க்கும்போது நம்ம அந்த ரேட்லேருந்து நம்ம 1,30,000 கம்மியாக கொடுக்குறோம். அதை நீங்களே செக் பண்ணுங்கள். நீங்கள் கஸ்டமர்கிட்ட வாங்கினீங்கன்னா மீறி போனால் ஒரு 20,000 குறைப்பாங்களா, 50,000 குறைப்பாங்களா? நம்ம விஷ்ணு கார்ஸில் ஆல்ரெடி 1,30,000 குறைச்சி இந்த வீடியோ போடுறோம். நீங்கள் வெளியே கிடைக்குதான்னு பாருங்கள். இந்த ரேட்டில் நம்ம சொல்லக்கூடிய ரேட்டில் வெளியே கிடைக்குதான்னு பார்த்துருங்க. விஷ்ணு கார்ஸில் கிடைக்குது. வண்டி குவாலிட்டி எப்படி இருந்தானே கேட்குறீங்க. வண்டி பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. வண்டி ரோட்டில் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சவுண்டும் வராது. வண்டி பார்த்திங்கன்னா ஒரு டென்ட் ஸ்க்ராச்சஸ் இல்லாமல் ஒரிஜினல் பாடி ஒரிஜினல் பெயிண்டில் செம்மையாக இருக்குது. இந்த கார் குவாலிட்டி அந்த மாதிரி வேறு லெவலில் இருக்குது. இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷனுங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் எங்கன்னா ஈரோட்லேருந்து கோபிச்செட்டிப்பாளையம் உள்ளே வரும்போது கோபிச்செட்டிப்பாளையம் நகராட்சி அப்படின்ட்டு ஒரு பெரிய ஆர்ச் ஒன்று வரும். ஆர்ச்சுக்கு முன்னாடியே ரைட் சைடில் நம்ம விஷ்ணு கார்ஸ் இருக்குது. ஆஃபீஸ் டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் 9லேருந்து ஈவினிங் 7 வரைக்கும். சண்டே பார்த்திங்கன்னா 2 மணி வரைக்கும் இருப்போம். ஸோ நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு லோன் வேணாலும் லோன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் லோன் இந்த காருக்கு எலிஜிபிள் ஆகும். ஸோ உங்களுக்கு பேப்பர் டாக்குமெண்ட் எல்லாமே பக்காவாக இருந்தால் உங்களுக்கு லோன் எலிஜிபிள் ஆகும். இந்த கார் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இந்த காரை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா எங்களுக்கு இன்னும் பூஸ்டப் ஆகும். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா இன்னும் எங்களுக்கு பெட்டராக ஃபீல் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பெட்டராக பண்ணணுமோ நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். இந்த கார் பார்த்திங்கன்னா நல்லா பிராண்ட் நியூ கண்டிஷனில் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த கார் பாருங்கள், ஃப்ரண்ட் ஃபேஸ் பாருங்கள், அப்படியே அழகாக சூப்பராக இருக்குது, நல்லா க்யூட்டாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா பிளாக்கு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல சூப்பரான கலர், அட்ராக்டிவான கலரில் நல்லா அருமையாக இருக்குது. வண்டி பார்க்குறதுக்கு நல்லா திருப்தியாக இருக்குது. இந்த காரில் எந்த ஒரு டென்ட்டோ ஸ்க்ராச்சஸோ இல்லை. ஆனால் நான் போய் சொல்ல, வண்டியில் ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை, நான் போய் சொல்ல. இங்கே பார்த்திங்கன்னா மைனர் ஸ்க்ராச்சஸ்ஸு இருக்குது. அது பார்த்திங்கன்னா கேமராக்கே தெரியாது, அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த கார் பார்த்திங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் கார்னால உங்களுக்கு அலாய்வெல்லாம் வந்துடும். இந்த சைடு பேனல், இந்த பேனல் டாப் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு குறையுமே கிடையாது. எந்த ஒரு டென்ட்டோ ஸ்க்ராச்சஸோ ரீபெயிண்டோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. நல்லா திருப்தியாக இருக்குது, நல்லா குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள். அலாய்வேல டயர் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு புது டயர் தான். புது டயர்னால் ஒரு 10% நீங்கள் கம்மியாக வச்சுக்கோங்க, 90% கம்மியாக வச்சுக்கிங்க. இந்த டயர் பார்த்திங்கன்னா ஒரு 80% கம்மியாக வச்சுக்கிங்க. ஓகேங்களா? பின்னாடி ஃபேஸ் பாருங்கள், அப்படி அழகாக இருக்குது. வண்டி பார்த்திங்கனாவே அழகாக சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், கூலிங் பேப்பரு வித் இந்த கலருக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அட்ராக்டிவாக இருக்குதுங்க. இந்த கார் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் மோனோகிராமு. இது பார்த்திங்கன்னா எஸ்வி வேரியண்ட்டு. ஜாஸில் பார்த்திங்கன்னா எஸ்வி வேரியண்ட்டு, ஹோண்டா ஜாஸ். அது போக உங்களுக்கு சேஃப்டி பம்பர்லாம் அடிஷ்னலாக இது போட்டு வச்சுக்கிறாங்க. அது போக பார்க்கிங் சென்சார் எல்லாமே இருக்குது. வண்டி வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் அங்கேருந்து பார்க்கும்போது இந்த பாடி குவாலிட்டி பார்த்திங்கன்னா அப்படியே கத்தியமாக இருக்கும். காரில் எந்த ஒரு டென்ட்டோ ஸ்க்ராச்சஸோ எதுவுமே இல்லை, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. வண்டி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வேறு லெவலில் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் ஷோரூமில் புது வண்டி எடுத்து நீங்கள் பார்த்தா என்ன ஃபீலில் இருக்குமோ அந்த ஃபீலில் தான் இந்த கார் இருக்கும். அதாவது புது வண்டிக்கு ஈக்குவலாகவே இருக்குது நான் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்குது பாருங்கள். டயர்லாம் பாருங்கள், புது டயர் தான், 90% டயரு. ஓகேங்களா? நீங்கள் இன்னும் 10% கூட கம்மியாக வச்சுக்கிங்க. நான் 90% சொல்கிறேன்னா நீங்கள் வந்து 80% கூட நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். எதுக்காக அப்படின்னா வண்டி பார்த்திங்கன்னா நான் புது டயர் நான் போடல, கஸ்டமர் தான் போட்டிருக்காங்க. இந்த கார் பார்த்திங்கன்னா அப் டு டேட் எல்லாமே கம்பெனி ரெக்கார்டுக்கு எங்கிட்ட பில்லும் இருக்குது. கார் டேஷில் பார்த்திங்கன்னா இந்த வண்டி ரெக்கார்டு தான், கம்பெனி ரெக்கார்டு அப்படிங்கிறதுக்கு எங்கிட்ட பில்லு இருக்குது. ஸோ இந்த காருக்கு நீங்கள் லோன் வேணும்னா உங்கள் பேப்பர் கரண்ட்டாக இருந்தால், பக்காவாக இருந்தால் உங்களுக்கு இந்த காருக்கு நீங்கள் ₹1 கூட இல்லாமல் இந்த கார் வாங்கிக்க முடியும். அதே மாதிரி நம்ம சேனலில் புதுசாக வருவீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். உள்ளே பாருங்கள், செம்மையாக இருக்குது. இன்டீரியர் பார்த்திங்கனாவே நீங்களே வந்துட்டு ஒரு அப்பியரன்ஸ் பார்த்திங்கனாவே நீங்களே மிரண்டுருவீங்க. அந்த மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள். சீட் கவர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே செம்மையாக இருக்குது, அட்ராக்டிவாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நல்லா காஸ்ட்லியாக போட்டிருக்காங்க. இந்த லெதரோட குவாலிட்டி தெரியுதுங்களா, அந்த மாதிரி நல்லா காஸ்ட்லியாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு கிளாரிட்டியாக பார்க்கணுன்னா நீங்கள் வந்துட்டு பிக்சல் வந்து ஜாஸ்தியாக வச்சு பாருங்கள். அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளாரிட்டியாக தெரியும். இந்த கார் பார்த்திங்கன்னா ஃபுல் ஆப்ஷனு காரு. இங்கே பாருங்கள், ஏர் பேக்லேருந்து எல்லா ஆப்ஷனும் இருக்குது. வண்டி பார்த்திங்கன்னா பிராண்ட் நியூ கண்டிஷனில் சூப்பராக இருக்குது. இந்த காரில் பார்த்திங்கன்னா 4 பவர் விண்டோ வந்துடும், எலக்ட்ரானிக் மிரர் அட்ஜஸ்டபுளாக வந்துடும். இங்கே பாருங்கள், இன்டீரியர்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது. வண்டி பார்த்தாவே அப்படி ஒரு அழகாக இருக்குங்க. பார்த்திங்களா எப்படி செம்மையாக இருக்குது பாருங்கள். சீட் கவர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக போட்டிருக்காங்க. இந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்கின் ஃபிட்டில் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பேக்கெட்டு. இங்கே வந்து நீங்கள் ஸ்டோரேஜ், சின்ன வாட்டர் பாட்டில், இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் இந்த மாதிரியெல்லாம் வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஏர் பேக் ஃபீச்சர் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒன்று, பேசஞ்சர் சைடில் ஒன்று இருக்குங்க. இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும். ஏசி கூலிங்கெல்லாம் பட்டாசை கிளப்புங்க. வண்டி செம்மையாக இருக்குது. அது போக ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வந்துடுங்க. வண்டி பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். டிசைன் நல்லா சூப்பராக இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா சென்ட்ரலையும் பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டோரேஜ் எல்லாம் நிறையா இருக்குதுங்க. இங்கேயும் ஸ்டோரேஜ் இருக்குது. உங்களுக்கு டோர்லேயும் ஸ்டோரேஜ் வந்துடும். அது போக உங்களுக்கு சென்ட்ரலையும் வந்துடும் ஸ்டோரேஜ்.
ஸோ இந்த வண்டிக்கு நல்ல ஸ்பேசிஸாக இருக்கும், நீங்கள் நிறைய திங்ஸை வச்சுக்க முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீழே ஃபுல் மேட்டும் போட்டிருக்காங்க, நூடுல்ஸ் மேட்டும் போட்டிருக்காங்க. பின்னாடி உட்காரவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கீழே பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு 3 பேர் தாராளமாக உட்கார முடியும். அதே மாதிரி உங்களுக்கு லெக் ரூம் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா இந்த காரில் ரொம்ப ஜாஸ்தி, ஹோண்டா சிட்டியோடவே இந்த காரில் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள் லெக் ரூம் ஸ்பேஸு, இப்படி தான் நார்மலாக எல்லாருமே உட்காருவோம், இவ்வளோ இருக்குங்க. இத்தனைக்கு அந்த சீட்டை வந்துட்டு நான் முன்னாடி தள்ளுறதோ அந்த மாதிரியெல்லாம் எதுவும் பண்ணல. நார்மலாக நாங்கள் வச்சு ஓட்டுறதை நான் எப்படி வச்சு ஓட்டுவோன்னா நல்லா பின்னாடி தள்ளி இந்த ஸ்டேரிங் இந்த சைஸில் வச்சு தான் நான் ஓட்டுவோம். ஸோ அந்த இதில் தான் நான் வச்சுக்கிறேன். நல்லா கம்ஃபர்டபுளாக தாராளமாக உட்காரலாம். சென்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் சென்டரில் இதாக இருக்கிறதுனால நீங்கள் மித்த காரில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நீங்கள் காலை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருப்பீங்க. இந்த காரில் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளாட்டாக எப்படி உட்காரலாம், நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் நல்லா கம்ஃபர்டபுளாக 3 பேர் தாராளமாக உட்கார முடியும். நம்பர் பாருங்கள், கரூர் ரெஜிஸ்ட்ரேஷனு லோக்கல் நம்பர் தாங்க. அப்படி ஒரு திருப்தியாக இருக்குது. நல்லா நம்ம மக்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஹோண்டா ஜாஸ் எஸ்வி ஒரிஜினலாக இருக்குது, எம்ப்ளமெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக இருக்குது, ஒரிஜினல் பெயிண்டில் இருக்குது. இந்த பக்கமெல்லாம் எந்த ஒரு டேமேஜஸ் கிடையாது. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்லாம் இருக்குது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி உங்களுக்கு இந்த வெண்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. டிக்கி ஓப்பனர்லாம் இங்கேயே வந்துடும். இங்கே பார்த்திங்கன்னா பார்சல் ட்ரே, டிக்கி ஸ்பேஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது, செம்மையாக இருக்குது பாருங்கள். பார்த்திங்கன்னா அட்வொகேட் யூஸ் பண்ண வண்டி நீட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் லக்கேஜ் வைக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்பேஸு, ஒரு ஆளே நல்லா கால் நீட்டி உட்காந்துக்கலாம், கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கு. அப்படி இது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நீங்களே கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்க முடியும். ஓகேங்களா, அந்தளவுக்கு நல்லா கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ் இருக்கிறதுக்காக அந்த தம்பி உள்ளே குறைச்சிக்கோங்க. ஒரு ஷிஃப்ட் டிசைனில் இருக்கிற ஸ்பேஸை விடவே இது பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும். ஃபோர்டு ஈகோ ஸ்போர்ட்டில் இருக்குங்களா அந்த மாதிரி இருக்குங்க. டயர் பார்த்திங்களா அன்யூஸ்டு டூல்ஸ் எல்லாமே எதுவுமே யூஸ் பண்ணல, அப்படியே ஒரு பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இந்த கார் இருக்குதுங்க. எந்த ஒரு அழுக்கு இல்லை பார்த்திங்களா, சைடெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த கார் பாடி குவாலிட்டியெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குது பாருங்கள், அப்படியே கத்தி மாதிரி இருக்குது. இந்த காரெல்லாம் யார் பார்த்தாலுமே பிடிக்கும், அந்த மாதிரி செம்மையாக இருக்குது, நல்லா குவாலிட்டியாக இருக்குதுங்க. இந்த கார் இன்ஜின் பார்த்திங்கன்னா 100% வண்டி செம்ம குவாலிட்டியாக இருக்குது. வண்டியில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா நாய்ஸ் கூட வராது. இன்ஜினுக்கு ஃபுல் கேரண்டி. வண்டி பாருங்கள் அந்த மாதிரி வேறு லெவலில் இருக்குது. பேட்ரி பார்த்திங்கன்னா 2020 போட்டிருக்காங்க. பேட்ரி பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷம் வரும். மித்தபடி இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. எந்த ஒரு ஸ்ட்ரக்சர் டேமேஜஸ் கிடையாது. லெஃப்ட்டு பாருங்கள் நீட்டாக இருக்குது, எந்த ஒரு ஸ்ட்ரக்சர் டேமேஜஸ் இல்லாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரிஜினல் பஞ்சோடு இருக்குது பாருங்கள், அப்படியே திருப்தியாக இருக்குது பாருங்கள். இந்த வண்டியெல்லாம் எடுத்திங்கன்னா அந்த மாதிரி திருப்தியாக தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ தான் இன்ஜின் ஆயிலெலாம் மாற்றிருக்காங்க, புதுசாக இருக்குது, அப்படியே புதுசாக இருக்குது இன்ஜின் ஆயில். இப்போ இன்ஜின் ரன் ஆகிட்டு இருக்குதுங்க. இன்ஜின் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, எந்த ஒரு எக்ஸ்ட்ரா வைப்ரேஷனும் கிடையாது. வண்டி பாருங்கள் அவ்வளோ ஸ்மூத்தாக ஓடுது. இதான் ஒரிஜினல் பேட்டு, நல்லா தெளிவாக இருக்குது. மைலேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 19 கேரண்டியாக வரும். நான் ஆவரேஜ் மைலேஜ் செக் பண்ணதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 21 கேரண்டி மைலேஜாக வந்துச்சுங்க. நீங்களும் வந்துட்டு எப்படி ஓட்டுறீங்களோ அது தகுந்த மாதிரி இந்த கார் மைலேஜ் வரும். 18 கேரண்டி பாருங்கள். எந்த ஒரு ஆர்பிஎம் ஃப்ளக்சுவேட்டிங் எல்லாம் எதுவுமே கிடையாது, நல்லா தெளிவாக இருக்குது. ஸ்டேரிங் மவுண்டோட ஆடியோ கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வந்துடும். ஏசி போட்டு பார்ப்போம். ஏசி பாருங்கள் போட்டோன்னே சில்னஸ் வருது, டொயோட்டா மாதிரிங்க, நல்லா செம்ம சில்னஸாக இருக்குது. இப்போ புது வண்டி எடுத்து நீங்கள் ஏசி போட்டால் என்ன ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த ஸ்மெல்லு அந்த குவாலிட்டி எல்லாமே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கள, அதே மாதிரி இருக்குதுங்க. இந்த காரோடைய ஃப்ரெஷ்ஷு பார்த்திங்கன்னா புது வண்டி ஸ்மெல் அப்படியே இருக்குது, நீட்டாக இருக்குதுங்க. ஏசி எல்லாம் செம்மையாக ஒர்க் ஆகுதுங்க. ஆடியோ சிஸ்டம் நல்லா இருக்குதுங்க. ரேடியோ போடுவோம். ஆனால் நேர்பாதை பார்த்தீங்கன்னா இறங்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரேடியோ படிக்கட்டு வழியாக போகும். ஆடியோ எஃபெக்ட் எல்லாம் நல்லா சூப்பராக இருக்குதுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லா செம்ம காரு. இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய டேஷ்போர்டு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனியோட சர்வீஸ் ரெக்கார்டு தாங்க. இது நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா இதை வந்து வெரிஃபை பண்ணிக்க முடியும். அடுத்தது இது பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று அக்சசரிஸ் போட்டிருக்காங்க, அதோட வாரண்டி கார்டெல்லாம் இருக்குது. ஸோ டேஷ்போர்டு இது எல்லாமே நல்லா பெருசாக இருக்குது. வண்டி பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்குது. இந்த கார் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 1,29,000 ஓடிக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி ரெக்கார்டு தான். இந்த கார் பார்த்திங்கன்னா மொத்தம் 7 லட்சம் 10 லட்சமெல்லாம் அசால்ட்டாக ஓடுங்க. பெட்ரோல் கார் பார்த்திங்கன்னா மேட் ஃபார் பெட்ரோல், ஹோண்டா மட்டும்தாங்க. ஸோ இந்த கார் பார்த்திங்கன்னா 2016 மாடல்,
வண்டி பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. இப்போவே நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க இந்த காரோட குவாலிட்டி கண்டிஷன் எல்லாமே. லோக்கல் நம்பருங்கனால நல்லா செம்மையாகவே இருக்குது. நல்லா பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. செம்மையாக இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,29,000 அப் டு டேட் எல்லாமே கம்பெனி ரெக்கார்டு தான். ஸோ வண்டி குவாலிட்டி கண்டிஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ, இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம், அது போக ஏர் பேக்கு, ஏபிஎஸ், அலாய் வீல் எல்லாமே வந்துடுது. உங்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸ் இந்த காரில் இருக்குது. இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா வெளியே நீங்கள் எங்கே செக் பண்ணிங்கனாலும் மார்க்கெட் ரேட்லேருந்து குறைஞ்சது எல்லாருமே 30,000 40,000 குறைச்சி தருவாங்க. மேக்ஸிமம் நான் எல்லாருமே அப்படி பார்த்தா குறைச்சி தருவாங்க. ஆனால் நீங்கள் வெளியே போய் பார்கெயின் பண்ணி கிடைக்காத ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஷ்ணு காசில் கிடைக்குது. நம்ம விஷ்ணு காசோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 6,3 கிடையாதுங்க. 6,3 கிடையாது, 6 கிடையாது, 6 லட்சம் கிடையாது. அப்போ என்னவா இருக்கும்? அப்போ 5,3 இருக்கும். அதுவும் கிடையாதுங்க. 5,5 லட்சம் அதுவும் கிடையாது. வெறும் 5,44,000 இந்த வண்டி கிடைக்கும். ஸோ வெளியே கம்பேர் பண்ணுங்கள். இப்போவே நம்பிக்கையாக நீங்கள் வந்துட்டு கிளம்பி வாங்க. வண்டி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஷோரூம் கண்டிஷனில் இந்த கார் இருக்குது. என்னை நம்பி வாங்க. வண்டி சூப்பராக இருக்குது. வண்டி ரன் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன சஸ்பென்ஷன் நாய்ஸ் கூட வண்டியில் வரல. வண்டி அப்படி ஓட்டுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. விஷ்ணு கார்ஸுக்கு வாங்க. நல்ல குவாலிட்டியான வண்டி தான் இந்த வீடியோவில் எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வண்டி நான் போடும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்போ அந்த கார் பிடிச்சிச்சின்னா நீங்கள் நேரில் வாங்க, விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணிட்டு வண்டி பிடிச்சின்னா வாங்கினா போதும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வணக்கம், வெல்கம் டு விஷ்ணு கார்ஸ் கப்ஜெட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம ஷோரூமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்லேருந்து 1,30,000 நம்ம கம்மியாக கொடுக்குறோம். வண்டி பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கேரண்டி. வண்டி புது வண்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி குவாலிட்டியில் சூப்பராக இருக்குது. கரூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. லோக்கல் நம்பர் தான். வண்டி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி குவாலிட்டியில் சூப்பராக இருக்குது. புது வண்டிக்கு ஈக்குவலாகவே இருக்குது. இந்த காரில் பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஜாஸ் எஸ்வி வேரியன்ட்டு, டாப் எண்ட் வேரியன்ட்டுங்க. அப்படியே புது வண்டிக்கு ஈக்குவலாக இருக்குது. 4 பவர் விண்டோ வந்துடும். ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ, இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம், அது போக ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ். சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா 70,000 போட்டிருக்காங்க. நல்லா குவாலிட்டியாக இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா ஃபுல் மேட்டு, கட் மேட்டு எல்லாமே இருக்குது. புது டயர். இந்த கார் பார்த்தீங்கன்னா 2016 மாடலுங்க. 1,28,000 கிலோமீட்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி ரெக்கார்டு, சர்வீஸ் ரெக்கார்டு காரோட டேஷ்போர்ட்லேயே இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. காரில் ரிப்பேர் கிடையாது. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. பெட்ரோல் கார் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. மார்க்கெட் ரேட்டு பார்த்தீங்கன்னா 6,3 போயிட்டு இருக்குது. நம்ம விஷ்ணு காசில் அதெல்லாம் ரேட்டு கிடையாது. நம்ம விஷ்ணு காசில் இந்த காரோட ரேட்டு வெறும் 5,44,000 மட்டும்தான். ஸோ ரேட்டு வெளியே கம்பேர் பண்ணுங்கள். விஷ்ணு காசில் குவாலிட்டியுமே வண்டி பெஸ்ட்டாக இருந்தால் வாங்கினா போதும். ₹1 கூட இல்லாமல் இந்த காருக்கு நீங்கள் லோன் வாங்கிட்டு காரை வாங்கிட்டு போயிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.